அருமைடா 32,000 அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. அரிசி வச்சு விட்டீங்க நமக்கு. என்னடா ஏதோ குப்பையில இருந்து பாக்ஸ் எடுக்கிறானே நினைக்காதீங்க. இது நம்ம கஸ்டமருக்கு பார்சல் போட்டு அனுப்பிச்ச பாக்ஸ் தான். பார்சல் ஆபீஸ்ல இந்த லட்சணத்துல வச்சிருக்காங்க. லட்சமா காசு போட்டு ஸ்டாக் எடுத்து கஸ்டமர்கிட்ட கஷ்டப்பட்டு ஆர்டர் எடுத்து பார்சலை நீட்டா பேக் பண்ணி அனுப்பிச்சா டிராவல்ஸ் ஆபீஸ்ல இந்த லட்சணத்தை தான் பார்சலை ஹேண்டில் பண்ணுவாங்க. பாக்ஸ் மேலேயும் நம்ம நம்பர் ஒட்டியிருக்கேன். பாக்ஸ் பில் போடுறதுலயும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கேன். ஆனா ஒரு அறிவாளி கூட எனக்கு கால் பண்ணி ப்ரோ பாக்ஸ் இப்படி ஆயிருச்சு என்ன பண்றதுன்னு கேட்கவே கிடையாது. இதுல ஏதோ ஒரு அறிவாளி பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்திருக்கான், கவரையும் ஓபன் பண்ணி பார்த்திருக்கான், உள்ள ஈ எல்லாம் போயிருக்கு. இந்த அறிவாளி கூட எனக்கு போன் பண்ணி சொல்ல கிடையாது. இந்த மாதிரி புத்திசாலிங்களை வச்சுதான் ஒரு பார்சல் ஆபீஸே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நீட்டா பேக் பண்ணி அனுப்பிச்சுடுவேன். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம நாய்கிட்ட கடி வாங்கினோம்னா ஊசி என்னமோ நமக்கு தான் போடணும். அந்த மாதிரி தான் பார்சல் ஆபீஸ்ல என்ன பண்ணாலும் நம்ம தான் அதை பொறுப்பேற்றுக்கணும். நீங்க நினைக்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல, இல்ல காசு ரிட்டர்ன் கேட்கலாம்னு கேட்டீங்கன்னா கோவிந்தா கோவிந்தா